தமிழகத்தின் பல இடங்களில் ஏடிஎம் மையங்கள் இன்றும் செயல்படாததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் இனி செல்லாது என்று கடந்த 8ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தார். 9ஆம் தேதி வங்கிகள் செயல்படாது என்றும் 10ஆம் தேதி வரை ஏடிஎம் மையங்கள் செயல்படாது என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. 11ஆம் தேதியிலிருந்து ஏடிஎம் மையங்கள் வழக்கம் போல செயல்படும் என்று ரிசர்வ் வங்கியும் அறிவித்திருந்தது. இதனால் 2 நாட்களாக காத்திருந்த பொதுமக்கள் இன்று காலை முதல் ஏடிஎம் மையங்களை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். எனினும் பெரும்பாலான ஏடிஎம் மையங்கள் திறக்கப்படவில்லை. திறக்கப்பட்டுள்ள ஏடிஎம் மையங்களிலும் பணம் இல்லை என தகவல் வருகிறது. எப்படியாவது பணத்தை எடுத்துவிட வேண்டும் என்ற நோக்கில் பொதுமக்கள் பலரும் பல்வேறு ஏடிஎம் மையங்களை நாடி சென்ற போதிலும் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எத்தனை மணிக்கு அனைத்து ஏடிஎம் மையங்களும் திறக்கப்படும், ஏடிஎம் மையங்களில் எப்போது பணம் எடுக்க முடியும் என்பது குறித்து தெளிவான அறிவிப்பு வெளியிடப்படாததே இதற்கு காரணம் என வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வங்கிகள் தங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஏடிஎம்லாம் செயல்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் காலில் இருந்தே நிறைய ஏடிஎம்ஸ் ஒர்க் ஆகல. அப்படி ஏடிஎம்ஸ் ஒர்க் ஆகிருந்துச்சுனாக்கா நாங்கள் வந்து ஈஸியாக போயிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கியூ வந்து கடைசி வரைக்கும் பெருசாக இருக்குது. காலைல 10 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளோ டைம் ஆகுன்றது தெரியல. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்காக நம்ம நாட்டுக்காக இது கொஞ்சம் தாங்கி தான் ஆகணுன்றது தான் எங்களோட கருத்து. ஆவூர் பகுதியில் அனைத்து ஏடிஎம் ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் இது வரைக்கும் எந்த ஏடிஎம் ஒர்க் ஆகலை. ஆனால் மக்கள் வந்து காலையில் 8 மணிலேருந்து அனைத்து பேங்க்லேயும் கியூவில் நின்றுக்கிட்டு ரொம்ப இடையூறு கொடுக்குறாங்க. ரொம்ப தொந்தரவாக இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது. வங்கிகள் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா 2000 ரூபா தான் கொடுக்குறாங்க. 100 ரூபாய்க்கு வந்து கொடுக்க முடியல. 2000 ரூபாய்க்கு வெளியில் பெட்ரோலோ எல்லாம் சேர்த்து வாங்க முடியாது, பொருளும் வாங்க முடியாது. அங்கேயும் 100 ரூபா சில்லறை இல்லாமல் இருக்குது. சில்லறை தட்டுப்பாடு இதையும் போக்கி ஆகணும் கண்டிப்பாக. இன்ன வரைக்கும் ஏடிஎம்கெலாம் அதிக அளவில் ஏடிஎம் திறந்து செயல்படணும். இருக்கிற ஏடிஎம்களே செயல்படாததுனால அதிக அளவு திறக்கிறத பற்றி இப்போ அரசாங்கம் எதுவுமே செயல்பட மாட்டேங்குது. மோடி மாட்டுக்கு உத்தரவு போட்டு வெளிநாடு போயிட்டார். ஆனால் இங்கே உள்ள பாமர மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. 2 நாள் பொறுத்துக்கிட்டாங்க. இனி பொறுக்க முடியாது என்பது முக்கியமானது. உடனடியாக மாற்று ஏற்பாடுகள் செய்யணும். ப்ரைவேட் ஏடிஎம்லாம் ஒரு சிலது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லா ஏடிஎம்மும் எல்லா பேங்க்லேயும் அதை ஓப்பன் பண்ணுற பட்சத்தில் மக்களுக்கு சிரமங்கள் குறையும் கண்டிப்பாக. அதை அந்த வங்கிகள் வந்து உடனே திறக்கணும். மக்கள் வந்து 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் மாற்றுறதுக்கு திண்டாட்டமாக தான் இருக்காங்க. பார்க்குறப்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது தான். இருந்தாலும் இதை வந்து நம்ம பாரத பிரதமர் வந்து செயல்பாடு செஞ்சுருக்காங்கன்னா இது பெரிய மெயினான பாயிண்ட்டு. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம்.